வணக்கம் மக்களை. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து ஒரு மிக முக்கிய தகவல் கிடைத்துள்ளது. அது என்ன தகவல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. கவர்மெண்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் எப்படி பரிசீலிக்கப்படும் என்பது குறித்த முக்கிய அப்டேட் கிடைத்து உள்ளது. தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பம் செய்திருக்கிறீர்கள் என்றால் அரசு உங்களுடைய விண்ணப்பங்களை எப்படி பரிசீலிக்கும் என்பதை அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு விண்ணப்பத்தை பல வழிகளில் ஆய்வு செய்த பிறகே மகளிர் உரிமை தொகை பயனாளிகளாக அரசு சேர்க்கும். எல்லா விதிமுறைகளையும் சரியாக பூர்த்தி செய்கிறீர்களா என்பதை நேரடி கள ஆய்வில் தொடங்கி உங்களுடைய வங்கி கணக்கு, ஆதார் எண் ஆகியவற்றையும் ஆய்வு செய்த பிறகே தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ரேஷன் கார்டு விண்ணப்பத்தை போலே கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் நேரடியாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதாவது குறிப்பிட்ட தேதிக்குள் கொடுக்கப்பட்ட புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்களை அரசு முதலில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு பல்வேறு கட்டங்களாக விண்ணப்ப பரிசீலனையை முடித்து புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுக்கும். அதே முறையிலேயே கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப பரிசீலனையும் நடக்கும். குறிப்பிட்ட தேதி வரை காலக்கெடு நிர்ணயித்து அந்த தேதிக்குள் வந்த விண்ணப்பங்கள் மீது பரிசீலனை நடைபெறும். அப்படியே பல கட்டங்களாக விண்ணப்ப பரிசீலனை நடக்கும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலருக்கு அனுப்பப்படும். அவர் அந்த கிராமத்தில் விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களின் முகவரி, கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் உண்மை தன்மையை உறுதி செய்வார். ஆண்டு வருமானம், நிலம் இருப்பு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு தகவல்கள் உறுதி செய்யப்படும். அதாவது வீட்டில் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்களா, ஓய்வூதியதாரர்கள் குறித்த தகவல்கள் எல்லாம் இங்கேயே விசாரித்து உறுதி செய்யப்படும். அதன் பின்னர் அடுத்த கட்டமாக வங்கி கணக்கு எண், ஆதார் எண்ணை வைத்து வாகனங்கள் ஏதேனும் இருக்கிறதா உள்ளிட்ட பிற தகவல்கள் உறுதி செய்யப்படும். ரேஷன் கார்டை பொறுத்தவரை குறிப்பிட்ட விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை முடிந்து அவர்களுக்கு கார்டு கொடுத்த பிறகே அடுத்த கட்டமாக பரிசீலனை தொடங்கும். ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்களை பொறுத்தவரை பகுதியாக பரிசீலனை நடந்தாலும் பயணிகள் சேர்ப்பு என்பது ஒரே முறையில் நடந்து ஒட்டுமொத்த பயனாளிகளுக்கும் ஒரே கட்டமாக பணம் ரிலீஸ் செய்யப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது புதிய விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்பங்கள் பரிசீலனை பல்வேறு கட்டங்களாக நடத்தி முடித்து ஒட்டுமொத்தமாக புதிதாக எத்தனை பயனாளிகள் சேர்க்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு இதற்கு முன்பு ஏற்கனவே பயனாளிகளாக இருப்பவர்களுடன் சேர்த்து மாதம் ரூபாய் 1000 அரசு விடுவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் புதிதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மீது பல கட்டங்களாக விசாரணை நடத்தி முடித்த பிறகு குறிப்பிட்ட பயனாளிகளை அரசு இறுதி செய்யும். அதன் பிறகு அந்த பயனாளிகளுக்கு ஆகும் செலவினம் கணக்கிடப்பட்டு நிதி ஒதுக்குவது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும். இது தொடர்பான செயல்முறைகளுக்கு எல்லாம் முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்த பிறகு எந்த தேதியிலிருந்து புதிய பயனாளிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் விடுவிக்கலாம் என்பதை அரசு முடிவெடுத்து தேதியை அறிவிக்கும். அதன் பின்னர் மாதம் புதிய பயனாளிகளுக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்தவர்களுக்கு எப்போது முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்து 1000 ரூபாய் கொடுக்கலாம் என்ற முடிவை அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. விரைவில் அந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 6 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட எல்லோருக்கும் பணம் கிடைக்கும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருக்கின்றனர். அதில் 6 லட்சம் பேர் வரை மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்தனர். இதில் 90% பேர் அல்லது அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 1 மாத காலமாக இந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களும் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்களுடைய மனுவின் நிலையை இந்த ஒரு இணையதள முகவரி மூலமாக ஆன்லைனில் அறிந்து கொள்ள முடியும். தற்சமயம் இந்த ஒரு இணையதள முகவரியில் சென்று பார்த்தால் அதிகாரிகள் உள்நுழைவு என்ற ஆப்ஷன் மட்டுமே காட்டப்படுகிறது. பயனாளிகள் உள்நுழைவு தற்சமயம் ஆஃப் செய்யப்பட்டு உள்ளது.
சீக்கிரமாக இந்த ஆப்ஷனும் ஆன் செய்யப்பட்டு பயனாளிகளுடைய விண்ணப்பங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை காண முடியும் என்று நம்புவோம். அதேபோல தமிழக அரசு வெளியிட்ட தகவல் படி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் மொத்தம் 12.65 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன. இதில் மகளிர் உரிமை திட்ட நிதியுதவி கேட்டு 5.88 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்து உள்ளனர். பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்த 45 நாட்களுக்குள் இந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என அரசு அறிவித்து உள்ளது. மனுக்களின் செயல்பாடுகள் கூட தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மகளிர் உரிமை தொகை பெற தகுதி உள்ளவர்கள் குறித்த விதிமுறைகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியதாரர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பிட்ட மாநகராட்சி மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஆகியோர் இந்த தொகை பெற தகுதியற்றவர்கள். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் அறிவுசார் மாற்றுத்திறன், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன், முதுகு தண்டுவடம் மறதி நோய், பார்க்கின்சன் நோய், தசை சிதைவு நோய், மாற்றுத்திறன் அதாவது தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்திலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் ஓய்வூதியம் பெறாத தகுதியுள்ள பெண்களும் விண்ணப்பம் செய்யலாம். வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் அந்த மாற்றுத்திறனாளி தவிர்த்து தகுதியான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தாராளமாக விண்ணப்பம் செய்யலாம். மேலும் 29 மாவட்டங்களில் உள்ள 106 முகாம்களில் வசிக்கும் 19,487 இலங்கை தமிழர்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு உள்ளன. மகளிர் உரிமை திட்டத்தின் 2ஆம் கட்ட முகாம்கள் நடத்துவது குறித்து 2025 ஜூன் 19 அன்றே தலைமை செயலாளர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் மேலும் பல பெண்கள் பயனடைய ஏற்கனவே உள்ள விதிவிலக்குகளுடன் கூடுதல் சலுகைகள் வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் அரசு ஏற்கனவே வழங்கியுள்ள விதிவிலக்குகளுடன் கூடுதலாக சில சலுகைகளை சேர்க்க கோரப்பட்டு உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்கள் பகுதியாக பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன என்ற தகவல் கிடைத்து உள்ளது. உரிமை தொகை திட்டம் தொடர்பான அப்டேட்டுகள் ஒருபுறம் இருக்க, பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பித்து ரூபாய் 25 லட்சம் கடன் பெறலாம் என தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளது. எப்படி என்பதை இப்போது பார்க்கலாம். பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசு அவர்கள் சொந்த தொழில் தொடங்குவதற்கும் பல திட்டங்கள் வழியாக கடனுதவி அளிக்கிறது. அந்த வகையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் வகுப்பினை சார்ந்த பெண்கள், தனி நபர்கள், மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்தவர்கள் ரூபாய் 25 லட்சம் வரையிலான தொழில் கடன் பெற விண்ணப்பிக்கலாம். அதாவது பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சேர்ந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்காக, அதாவது சாத்தியக்கூறுள்ள சிறு தொழில்கள் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர் கடன் மற்றும் குழு கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடனுதவி வழங்கி வருகிறது. தனிநபர் கடன் திட்டத்தின் கீழ் சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு வழி சார்ந்த தொழில்கள் செய்வதற்கு அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் ரூபாய் 1.25 லட்சம் வரை, அதாவது 7% வட்டி, ரூபாய் 1.25 லட்சம் முதல் ரூபாய் 15 லட்சம் வரை 8% வட்டி, 3 முதல் 5 ஆண்டுகள் வரை கடனை திருப்ப செலுத்தும் காலம் ஆகும். குழு கடன் திட்டத்தின் கீழ் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் சிறு தொழில் வணிகம் செய்வதற்கு ஒருவருக்கு அதிகபட்சமாக 1.25 லட்சம் ரூபாய் வரையும், குழு ஒன்றுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரையும் ஆண்டிற்கு 7% வட்டி விகிதம் கடன் உதவி வழங்கப்படுகிறது. அதாவது வட்டி விகிதத்தில் கடன் உதவி வழங்கப்படுகிறது. கடனை திரும்ப செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள். சுய உதவி குழு துவங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாயிருக்க வேண்டும். திட்ட அலுவலர், அதாவது மகளிர் திட்ட அலுவலர் அவர்களால்
தரம் கிரேடிங் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஆண் பெண் இருபாலருக்கான சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கும் இக்கடனுதவி வழங்கப்படுகிறது என்ற தகவல் கிடைத்துள்ளது. அதேபோல இந்த கடன் பெற என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்றால், விண்ணப்பதாரர் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் இனத்தவராக இருத்தல் வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 60 வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே இந்த கடனுதவி வழங்கப்படுகிறது. கடன் விண்ணப்பங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்னவென்றால், உங்களுடைய ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், பிறப்பிடச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் அட்டை, திட்ட அறிக்கை, வங்கிகள் கோரும் தேவையான ஆவணங்கள். அதேபோல மாடு வாங்க கடனுதவி வழங்கப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு ஒரு கறவை மாட்டிற்கு ரூபாய் 60,000 வீதம் 2 கறவை மாடுகளாக வாங்க அதிகபட்சம் 1.20 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. ஆண்டு வட்டி விகிதம் 70%. திரும்ப செலுத்தும் காலம் 3 ஆண்டுகள். அதேபோல இந்த லோனை பெற எப்படி விண்ணப்பம் செய்வது என்று பார்த்து கொண்டால், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளிலும் கடன் விண்ணப்பம் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இக்கழக இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பம் செய்யலாம். அதாவது இந்த கடனை பெற தேவையான ஆவணங்கள் என்னவென்றால், விண்ணப்பதாரர்கள் கடன் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து சாதி, வருமானம் மற்றும் பிறப்பிடச் சான்றிதழ், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை மற்றும் வங்கிகள் கேட்கும் ஆவண நகல்களுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், கூட்டுறவு சங்கங்களில் இணை பதிவாளர் அலுவலகம் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்று பார்த்தால், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினைச் சேர்ந்த பெண்கள், தனி நபர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்தவர்கள் கடன் விண்ணப்பங்களை பெற்று உரிய ஆவணங்களுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திலும் மக்கள் மற்றும் உங்கள் பகுதியில் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களிலும் தாராளமாக நீங்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம்.